வருகின்ற 16ஆம் தேதியன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக பரப்புரை நடைபெறுகிற நிகழ்ச்சி இங்கே நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்காக இந்த இடத்தை காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் இங்கே பார்வையிட்டிருக்கிறார்கள். சில விதிமுறைகளை எங்களுக்கு கடிதங்களாக வழங்கியிருக்கிறார்கள். அதை உடனடியாக அந்த விதிமுறைக்கு உட்பட்டு என்னென்ன பணிகளை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம். எங்களை பொறுத்தவரையிலும் ரோட் ஷோ என்று சொல்வார்கள் கரூர் இறுதியாக. அதற்கு பிறகு நடைபெறுகிற நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஈரோடு மாவட்டத்தில் விஜயமங்கலம் டோல்கேட்டிற்கு அருகாமையில் இருக்கிற இந்த இடத்தில் மொத்தம் 19 ஏக்கர் இங்கே இருக்கிறது. இந்த நிலத்தில் இன்றைக்கு இது ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடம் சரியான இடம் என்பதை பார்வையிட்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகு என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறது என்பதை கடிதங்களாக எங்களிடத்திலே கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இளைஞரின் எழுச்சி நாயகனாக இருக்கிற நாளைய தமிழகத்தை ஆளப்போகிற விஜய் அவர்கள் இங்கே வர இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகிகள், கழகத் தொண்டர்கள், பொதுமக்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்த அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். இது முதலிலே தமிழ்நாட்டிலே ஒரு பொது இடத்தை தேர்வு செய்து இந்த இடத்திலே இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதே மற்ற மாவட்டங்களுக்கு வழிகாட்டியாக இது அமையும். விதிமுறைகள் என்னென்ன விதிமுறைகள்லாம் இப்போ கொடுத்துருக்காங்க, 84 கொடுத்துருக்காங்க. அது சொல்லவே முடியாது. 84 சார், இன்றைக்கி விஜய் பேசுகிறப்ப புதுச்சேரியில் வந்து போதுமான பாதுகாப்பு எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு, இதை பார்த்தா தமிழ்நாடு திருந்துமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பேசியிருக்காரு. இங்கே உங்களுக்கு என்னென்ன மாதிரி எப்படி கொடுப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நிகழ்ச்சி நடைபெறுகிற போது தான் அந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளோ பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது என்பதை அன்றைக்குத்தான் தெரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கே நான் அதற்கான பதிலை அளிக்க இயலாது. சார், இப்போ வந்து இங்கே ரோட் ஷோ, அதாவது ஒரு ஸ்டேஜ் மாதிரி இது பண்ணுறது, இல்லை ரோட் ஷோ எப்படி வாகனத்தில் இன்று பேசுகிறார். எவ்வளோ பேர் வருவான்னு கேட்டு 25,000 பேர் மொத்தமாக. QR கோடுக்கு ஏதாவது விளங்கி அந்த மாதிரி வர வைக்காம? பாண்டிச்சேரிங்கிற என்பது சிறிய மாநிலம், அது குறிப்பிட்ட எல்லைக்குள் இருக்கிறது. பறந்து கிடக்கிற அந்த மாநிலத்தில் கேரளா, கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரும் அந்த பார்டரில் இருக்கிறார்கள். இது தமிழகம் அப்படியே அல்ல. இல்லை, இதில் ஈரோடு மாவட்ட மக்கள் மட்டும் வருவாங்களா அல்லது மற்ற மாவட்டங்களை சார்ந்தவர்கள் வருவாங்களா? அதை பற்றின தகவல் எது? எங்களை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு மாவட்டமாக நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆகவே அந்தந்த மாவட்டத்தை சார்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. திமுக செய்தி தொடர்பாளர் இப்போ விமர்சிச்சிருக்காரு சார் விஜய். அதாவது புதுச்சேரிக்கும் தமிழகத்துக்கும் ரெண்டுத்துக்கும் முதல்வராக முடியாது, விஜய்க்கு இது தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றி ஏன்னா ஆளுநர் வேணா ஆகலாம், ரெண்டுத்துக்கும் எனக்கு முதலமைச்சரான ஆக முடியாது அப்படின்னு விமர்சித்து பேசியிருக்காரு. அது அவருடைய கருத்து. சார், பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா இந்த QR கோட் முனையில் வந்து அனுமதிக்கிற அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இங்கே அந்த மாதிரி அதாவது நீ பார்த்துட்டீங்களா? QR கோடை பார்த்தீங்களா இல்லையா? உங்களுக்கு வீடியோலாம் காட்டினீங்களா? இல்லை, நான் சொல்கிறது மட்டும் சொல்லுங்கள். உங்கள் டிவியில் என்ன வந்திருக்கு? QR கோடை காட்டிட்டு போனது காட்டினீங்களா? ஒரு 500 பேர் காட்டினாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் காட்டினீங்களான்னு கேட்டேன். டிவியில் ஓடிச்சில்ல, நீங்களே தானே காட்டினீங்க. வரும் கூட்டத்தை அவரால் தடுக்க இயலவில்லை, கும்பல் அப்படியே சென்று கொண்டது நீங்கள் தானே போட்டீங்க. நான் அதை தானே பார்த்தேன். இந்த ஒரு கொஸ்டின் போடுறீங்க சார். டிடிவி அவர்கள் தினகரன் ஏதாவது கூட்டணி அமைய வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா உரிய மரியாதை கொடுக்க எங்கள் தொண்டர்களுக்கு உரிய மரியாதை கூட்டணி சேருவோம் அப்படின்னு. நீங்கள் ஒவ்வொரு இயக்கத்திற்கும் உரிமை இருக்கிறது தங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு. இதெல்லாம் தேர்தல் நெருங்க எப்படி வகையில் கூட்டணி அமையும், எந்த வகையில் ஒருவருக்கொரு விட்டு கொடுப்போம் என்பதெல்லாம் அன்றைக்குத்தான் தெரியும். கூட்டணியில் மீண்டும் டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இணையதாக சொல்லிட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தைகள் வருது. ஆனால் ஒரு பக்கம் ஒரு தரப்பில் வந்து தாவேக்கால இணையதாகவும் ஒரு பேச்சுகள் வருது. அது இணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் ஏதாவது பேசிகிட்டு இருக்கீங்க? காலம்தான் அதற்கு பதில் சொல்லும். இன்னும் சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து இணைய போகிறாங்கன்னு சமீபத்தில் சொல்லியிருந்தீங்க. அது எப்போ? நான் சொல்லி முடித்து விட்டால் அங்கே அவர்களுக்கு
பல்வேறு இடர்பாடுகள் ஏற்படும். இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் கூட எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசி தான் தொடங்கியிருக்காரு விஜய். அதிமுகவோட வாக்குகளை பெறறதுக்காக தான் விஜய் எப்படி பேசுகிறாரா? இது இன்றைக்கல்ல, முதல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிற போதே அவருடைய வாகனத்தில் 3 படங்கள் தெளிவாக இருக்கிறது. ஒன்று பேரறிஞர் அண்ணா அவர்கள், அவருடைய திருவுருவப்படம், நம்முடைய வெற்றி நாயகன் அவருடைய திருவுருவப்படம், புரட்சித் தலைவருடைய திருவுருவப்படம், 3ம் இணைந்துதான் வாகனத்தில் மையப்பகுதியில் இருக்கிறது. சார் உங்களுடைய அண்ணன் மகன் செல்வம் வந்து அது அவருக்கு ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.